கோயம்புத்தூர்ல ரியல் எஸ்டேட் அப்படினாலே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிற ஏரியா சூலூருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் 6 லட்சம் 7 லட்சம் கண்டிப்பாக போயிட்டு இந்த லைன்ல போயிட்டு இருக்கு. நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சென்ட் வந்து 4,90,000 ரூபா 4.90 பர் சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஏக்கரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டோட்டலாக காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள 40 ஃபீட் 30 ரோடு 33 ரோடு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தையோட சில்ட்ரன்ஸ் பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வீடு தான். லேண்ட் ஒன்றா லேண்டு பண்ணி கொடுத்துருவோம், வீடு ஒன்றா வீடும் கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு புக்கிங் எடுத்துருக்கோம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 லேபர் செட்டு போட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு 10 வீடு புக்கிங் எடுத்து இப்போ வீடு ஆரம்பிச்சிருவோம். பட்ஜெட் ஒரு எனக்கு ஒரு 1 BHல வீடு ஒன்று, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனோட ஒரு சின்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா ஒரு 23 பண்ணி கொடுக்கலாம். கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் இருந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் ஏற்பட்டது வந்துட்டு இருக்கு ஃபுல்லாகவே. இப்போ ஜோவா ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயர் லான்ச்சிங் பண்ணாங்க. இதெல்லாம் சூலூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் சூலூர் வருமா ஃபுல்லாகவே. காலேஜ் RVS காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் கேம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்ல ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிற ஏரியா சூலூருங்க. எப்பவுமே இந்த டிமாண்ட் இருக்கும். அதுவும் சென்ட் 8 லட்சம் 10 லட்சம் போயிட்டு இருக்கிற இடத்துல கூட இப்போவோ அதே டிமாண்ட் இருக்கு. ஆனா 8 லட்சம் 10 லட்சம்லாம் வேண்டாமா, அதுல பாதி ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் வாங்கன்னு இன்னைக்கு அண்ணா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா வணக்கம். கண்டிப்பா வணக்கம். இல்ல பாதி ரேட்ல தான் கொடுக்குறீங்களா, இல்ல பாதி ரேட் இப்ப அமௌண்ட் வாங்கிட்டு லோனுங்கன்னு போட்டு கொடுத்துறீங்களா? கண்டிப்பா பாதி ரேட்ல கொடுத்துடலாமா. ஓகே, பாதி ரேட்லயே கொடுத்துறீங்க இடமே. கொடுத்துடலாம். சூப்பருங்க. அப்புறம் என்னங்க, ஒரு சூலூர் அப்படின்னாலே 10 லட்சம் கொடுத்து ஏன் வாங்க போறீங்க, அதுக்கு பாதி ரேட்லயே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லுங்க, நான் இந்த பாதி ரேட்ல கொடுக்க போற இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சூலூர் அப்பனைக்கு முடியும் நல்ல பாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியால ஒரு 5 ஏக்கர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டோட்டலா காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள 40 ஃபீட் 30 ரோடு 33 ரோடு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக உள்ள பார்த்தீங்கன்னா திருப்பி சிபிலியன் உள்ள ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தையோட சில்ட்ரன்ஸ் பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வீடு தான். ஓகே, நீங்கள் நாளைக்கு வீடு குடி வரலாமா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது. ஓகே, ஏன்னா சூலூர்ல இருந்து அதாவது மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம வர்ற வழியே பார்த்தோன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே இருக்கு. இந்த சரௌண்டிங்ஸ் பாருங்களேன், காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறதா நம்ம இடம். காம்பவுண்ட் விட்டு வெளியில பார்த்த உடனே ஒரு 1000 வீடு இருக்குங்க லைனா. அவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இந்த இந்திரா நகர் கொடுத்துருக்கீங்க. சென்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க? சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் 6 லட்சம் 7 லட்சம் கண்டிப்பாக போயிட்டு இந்த லைன்ல போயிட்டு இருக்கு. நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சென்ட் வந்து 4,90,000 ரூபா 4.90 பர் சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே, ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சூலூர் மெயின்ல நீங்க ஒட்டி கேட்டீங்கன்னா இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியா சென்ட் கிடையாதுங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்துட்டா போதும் நம்ம இந்திரா நகர் அப்பநாயக்கன்பட்டி ஊருக்குள்ளே வந்து சைட் இருக்கு. அவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா, என்னென்ன விஷயம் வேணுமோ அத்தனையும் இருக்கு. சைட்டுக்குள்ளேயுமே அண்ணா சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்ல இருந்து பாருங்க ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பண்ணி உள்ள ஃபுல்லாவே வந்து வைடான தார் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் அதை மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இண்டிவிஜுவலா பாருங்க ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியா வந்து பைப்லைன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். சூலூர் மெயின்ல நான் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேங்க, ஆனா அதே க்ரோத் இருக்கிற சூலூர் ஏரியாலேயே எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா சென்ட் 4,90,000 ரூபாய்க்கு இந்திரா நகர்ல நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்ப இடமா வாங்கணும் அப்படின்னா நம்ம லோன் பண்ணிக்கலாம். லேண்ட் ஒன்றா லேண்ட் பண்ணி கொடுத்துருவோம், வீடு ஒன்றா வீடும் கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு புக்கிங் எடுத்துருக்கோம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 லேபர் செட்டு போட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு 10 வீடு புக்கிங் எடுத்து இப்போ வீடு ஆரம்பிச்சிருவோம் ஃபுல்லாகவே. ஓகே, புக் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்ப புக் பண்ணிருக்கீங்க. 10 வீடு பண்ணி கொடுத்துருக்கோம். 10 வீடு ஒர்க் ஆரம்பிச்சிருங்க ஃபுல்லா. நீங்க லேண்ட் ஒண்ணா லேண்டும் பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு லேண்ட் ஒண்ணா லேண்டும் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன இப்ப புதுசா நீங்க வர்றதுக்கு வந்து யோசிக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே இந்த முதல் கஸ்டமர் தான் யோசிப்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசையில வந்துட்டாலும் வீடு இல்லையே இப்ப நான் தான் ஃபர்ஸ்டா கட்ட போறேனா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா புக் பண்ணதே ஒரு 10 கஸ்டமர்ஸ்க்கு வீடாவே புக்கிங் வந்து எடுத்தாச்சு. ரெடி வந்து வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 10 வீடு இங்க ரெடியா இப்ப வந்து கஸ்டமருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது நீங்க வர்றப்போ புதுசா இருக்காது. ஆல்ரெடி நிறைய பேர் இங்க குடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவா தான் கொடுக்க போறீங்க. வீடு வந்து இப்ப என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் ஒரு எனக்கு ஒரு 1 BHல வீடு ஒன்று, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனோட ஒரு சின்ன பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா ஒரு 23 பண்ணி கொடுக்கலாம். லேண்ட் பிளஸ் பில்டிங் சேர்த்து ஒரு 23 பண்ணி கொடுக்கலாம் ஃபுல்லா. ஓகே, நான் 23 வீடாவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஹே 100 பண்ணி கையில கொடுத்துடலாம் 1 BH பட்ஜெட்ல. இல்ல 2 BH வேணும் அப்படின்னா 34 சொன்னீங்களா, ஆல்ரெடி ரெடி டு மூவ் இருக்கு. லேண்ட் பில்டிங் பண்ணி கொடுத்துடலாம் ஃபுல்லா. ஓகே, நான் சூப்பருங்க. ஏன்னா ஒரு 23 lakhs பட்ஜெட்லேயே வீடு, அதுவும் சூலூர் ஏரியாவில் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சூலூரில் நீங்கள் எங்கே போய் இப்போ ரெடி டு மூவ் கேட்டாலுமே இந்த 23 பட்ஜெட்டில் கிடையாதுங்க.
சேலஞ்சாக நம்ம சொல்ல முடியும். பட் இங்கே நீங்கள் புக் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 23 lakhs பட்ஜெட்லேயே வீடாகவே கொடுத்துட்றாங்க. ஓகே அண்ணா 2 வீடு சொல்லியிருந்தீங்க, இந்த வீடு தான் 34 லட்ச ரூபா பட்ஜெட் இல்லைங்களா? ஓகே சூப்பர். ஏன்னா பார்க்குறப்போ ஒரு 34 லட்ச ரூபா, அதுவும் சூலூர் ஏரியாவில் அப்படிங்கிறப்போ ஓகே ஒரு காம்பேக்டாக சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ளே பார்த்துடலாமா? ஓகே வெளியிலே பாருங்கள், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. ஈவன் இங்கே வந்துட்டு ஒரு 4-5 டூ வீலர்லாம் நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ். வெளியிலே வந்துட்டு நம்ம மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வீடு சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து எவ்வளோ வெளிச்சம் வேணுமோ அந்தளவுக்கு பெரிய பெரிய விண்டோஸ், எங்கே பார்த்தாலும் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அதுதான் நம்ம மெயினாக பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயே காம்பேக்டாக ஒரு பூஜா ரூம். இது எப்படின்னா வெல் பிளான்டாக எல்லாமே இருக்கணும் இதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதா. இது டோட்டலாக எவ்வளோ ஏரியாண்ணா லேண்ட் ஏரியா? லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1060 ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஃபுல்லாகவே. பில்டிங் வந்து ஒரு 860 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஹாலுமே நல்ல பெருசாக தான் இருக்குது. ஹால்லேருந்தே சின்னதாக ஒரு பூஜா ரூம். ஓகே பட் கிச்சன் வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கீங்க இல்லையா? நீட்டாக இருக்குங்க. ஒரு சூலூர் ஏரியாவில் நல்ல எப்படி சொல்கிறதுனா டீசெண்டாக எனக்கு வந்து ஒரு 2 BHK வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் ரெடி டு மூவில் வித் அட்டாச்டு பாத்ரூமோட இருக்குது 2 பெட்ரூம்ஸுமே. பாத்ரூம்லேயுமே எல்லா ஃபிட்டிங்ஸுமே கம்ப்ளீட்டாக இப்போ வந்தால் குடியேற மாதிரி. நாளைக்கே குடி வரலாம். ஓகே நான் குடி வந்துடலாம் விடுங்க. அப்படியே என்ட்ரன்ஸில் என்ட்ரான உடனே ஒரு பெட்ரூம். ஓ இந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. சூப்பர்ண்ணா. ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கும்போது என்ன எதிர்பார்ப்போம், ஒரு காம்பேக்டாக இருந்தால் கூட இடம் சின்னதாக இருந்தாலும் எனக்கு வீடு பெருசாக தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். லைக் அந்த மாதிரி இருக்கு இந்த வீடு. நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே இது எல்லாமே சேர்ந்து 34 லட்ச ரூபா பட்ஜெட். எல்லாமே சேர்த்து 34 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க வீடு. ஓகே சூலூர்லங்க இப்போ பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோ பெரிய இடம். என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு போர்ட்டிகோ ஏரியா, ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலு 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, ப்ளஸ் ஒரு பெரிய கிச்சன். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஹால்லேருந்து ஒரு பூஜா ரூம். என்டையர்லி இது எல்லாம் இடம் ப்ளஸ் வீடுமே சேர்ந்து 34 லட்ச ரூபா அப்படிங்கிற சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. 34 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே அந்த வீடு சூப்பராக இருந்துச்சுங்கன்னா. பட் இதை விட ஓகே அது ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் ஜாஸ்தியாக விட்டு, அதுவும் வீட்டை சுற்றியுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு இன்னும் கார் நிப்பாட்டலாம், அது போய் 2 டூலர் பைக் நிப்பாட்டலாம். கார்டனுக்கு தகுந்த மாதிரி தனியாக. ஓகே கார்டனுக்கு தனியாக கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஆமாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ செடி இருக்குது, இன்னும் யாரும் வரல இல்லையா, வந்துட்டு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரியான பிளான்டேஷன்ஸ் எல்லாம் அங்கே பண்ணிக்கலாம். ஓகே ஹால் வந்து ரொம்ப பேசிஸாக கொடுத்துருக்கோம், ஃபுல்லாகவே டிவி ஷோ பண்ணி கொடுத்துருக்கோம். ஹால் வந்து ரொம்ப பேசிஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோல் வந்து கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே 2 பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது, நல்ல ஸ்கொயர் ஷேப்பில். ஒன் சைடு வால் மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான அந்த பெயிண்டிங் ஒர்க்கோட. ஆனால் அதே மாதிரி இது கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க, சைட்டுமே கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல வெளிச்சம் காற்று எதுக்குமே குறையில்லை, அந்தளவுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது, ஃபுல்லாக ஷெல்ஃப் இருக்குது அண்ட் லாஃப்ட் ஏரியா இருக்குது. ஏன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக கிச்சனில் எதிர்பார்ப்போம். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜு என்னென்னலாம் வைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்குது. ஹால்லேருந்தே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா பெரிய சைஸாக இருக்குது வித் அட்டாச்டு பாத்ரூமோட. ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே குறைஞ்சது ஒரு 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம், கம்ப்ளீட்டாக பாத்ரூம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வால் டைல்ஸுமே வந்து இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது அது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ். இது வந்து காம்பேக்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்குள்ளேயும் நம்மளோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. தென் எங்கேயும் நல்ல காற்றுங்க இந்த ஏரியா. கேட்டால் இந்த விண்டோ வழியில் அவ்வளோ காற்று சூப்பராக இருக்குது. வித் இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் வால் டைல்ஸ் அண்ட் அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ வரும்? 44 லட்சம் பட்ஜெட் வருங்க ஃபுல்லாக டோட்டலாக. ஓகே இது வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டிங் வந்து 1100 ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா வரும். பில்டிங் ஏரியாவில் 2 பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒரு 44 lakhs பட்ஜெட்டில் நல்ல வீடு பாருங்கள், அவ்வளோ அம்சமாக இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரியே லேண்டு, கிழக்கு பார்த்த மாதிரி
வாசல். நிறைய பேருக்கு வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே கூட காம்பேக்டாக இருக்கலாம், பட் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தா நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம், வெளியிலேயே ஸ்டேர் கேஸு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன்ஸ் எல்லாம் ரசித்து வைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப நீட்டான ஒரு பிளானுங்க. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி டு மூவ்ல 2 வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக புக் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வீடு அப்படிங்கும்போது பெஸ்ட். அதில் நீங்கள் எப்படி லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி நம்மளே பண்ணி கொடுத்துருவோம்? லேண்டு ப்ளஸ் பில்டிங் அப்படின்னா உங்களுக்கு 80% லோன் பண்ணி கொடுத்துலாம் ஃபுல்லாகவே. லேண்ட் வேணும்னா உங்களுக்கு லேண்டுக்கு லோன் பண்ணி கொடுத்து 70% 80% லோன் பண்ணி கொடுத்துலாம் ஃபுல்லாக. ஓகே, இப்போ லேண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 70 to 80% வரைக்கும் லோன். அதே வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா இருந்தாலும் ஒரு 20% உங்கள் கையில் இருக்கா, 80% வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வீடு அப்படிங்கும்போது நெவர் சூலூரில் ஒரு 23 lakhs பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ப்ரைஸ் தான் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாலைங்க. நம்ம சைட்டிங் அவுட்டர் போடாமல் ஃபுல்லாக ரெசிடென்ஷியலாக சைட் போட்டிருக்கோம் ஃபுல்லாக. ஓகே, ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே அப்போ கன்ஃபார்மாக மக்களுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல. பட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கோயம்புத்தூர் இல்லாமல் இப்போ கோயம்புத்தூரை டார்கெட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ண. அதில் வந்து சூலூர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் இருந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து ஏற்பட்டது வந்துட்டு இருக்கு ஃபுல்லாகவே. இப்போ ஜோவோ ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா இப்போ நிறுவனம் தான் லான்ச்சிங் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு சூலூர் ஃபுல்லாக. ஓகே, ஏன்னா ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுளில் போய் கோயம்புத்தூரில் சூலூர் அப்படின்னு போட்டுட்டாலே இங்கே எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நீங்கள் இந்த சரௌண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா சின்ன சின்ன கடைங்க வேணும், ஒரு டெக்ஸ்டைல் ஒரு ஷோரூம் வேணும், பக்கத்தில் எங்கேயாவது ஒரு தியேட்டர், இப்படி சின்ன சின்ன விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ஸ்கூல், காலேஜஸ், நான் எங்கேயாவது போயிட்டு வரணும்னா பஸ்ஸுக்கு எப்படி போயிட்டு வரணும், இப்போ கோயம்புத்தூர்னு டார்கெட் பண்ணோன்னா சிங்காநல்லூர், அதே மாதிரி காந்திபுரம் கூட மெயின் ஏரியா, இதுக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? இதெல்லாம் சூலூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் சூலூர்மா ஃபுல்லாகவே. காலேஜ், ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல், கேம்டிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரா ஸ்கூல் இருக்குது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஓகேண்ணா, சூப்பர். ஏன்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்கள் வீடு கட்டி குடியேறணுன்னாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னாலுமே என்னென்ன விஷயம் எதிர்பார்க்க போகிறீங்க? சைட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸுமே கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. இதில் எந்த குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சரௌண்டிங்ஸுமே சூலூர் அப்படிங்கும்போது என்னால் எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அத்தனை விஷயமும் இருக்குது. சூலூர்னு சொன்னாலே எஜுகேஷ்னல் ஹப்பு, இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, இப்போ ஐடி பார்க்ஸும் அடுத்து டெவலப் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் 2 பைபாஸ்க்குமே வந்து சென்டர் ஆஃப் ஏரியா இல்லையா? திருச்சி பைபாஸாக இருக்கட்டும், கொச்சின் பைபாஸ் இருக்கும், 2க்கும் மிடில் தான் ஃபுல்லாக. ஓகே, நான் கோயம்புத்தூரில் 2 மெயின் பைபாஸ்னால் இது தாங்க. ஒன்று எல்என்டி சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த திருச்சி பைபாஸ் சொல்லுவோம். இப்போ டக்குனு ஞாபகம் வந்தது, ஏன்னா 2 பைபாஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரு ஏரியாலையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு? 100% இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேண்ணா, சூப்பருங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பக்கா. வீடு கட்டினாலும் 23 lakhs பட்ஜெட்லேயே வந்துட்டு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். இது வரைக்கும் சூலூர் ஏரியாவில் இடம் தேடி பார்த்துட்டு என்னங்க எங்கள் பட்ஜெட்டில் இல்லை, 8 லட்சம் 10 லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 8 லட்சம் 10 லட்சம் வேணாம், பாதி விலையில் அண்ணன் தர்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் சென்ட்டு 4,90,000 ரூபாய்க்கு. இது ஆஃபர் அப்படின்னு சொன்னீங்க, எவ்வளோ மாதத்துக்கு இருக்குன்னு சொல்லிடுங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த் ஆஃபர் கொடுக்குறாங்க. 4.9 என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரேட்டு இங்கே 6 லட்சம் 7 லட்சம் இருக்குது. நீங்கள் வரும்போது வந்து பார்த்தா 3-4 லேஅவுட்லாம் பரவாயில்ல போட்டிருப்பாங்க. நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க, அங்கே என்ன ரேட் கொடுத்துருங்க, நம்ம என்ன ரேட் கொடுக்குறோம், என்ன டெவலப் பண்ணி வச்சிருக்கோங்கிறது பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, ஏன்னா இதை விட என்னங்க வேணும்? ஒரு இடம் வாங்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பிக்கை வரணும். நீங்கள் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் நீங்கள் சுற்றி நிறைய சைட்டெல்லாம் இருக்குது, விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 4,90,000 அப்படிங்கிற ரேட்டு 1 மந்த் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்குங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ண போகிறோம், இங்கே விலை என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூலூர் ஏரியாவில் கம்மி பட்ஜெட்டில் வீடோ இல்லை இடமோ வாங்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த இந்திரா நகர் இஸ் பெஸ்ட் சாய்ஸுங்க. நான் என் சைடில் நான் எல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 4.90 இடம் வாங்குறீங்க, ஒரு சென்ட் வாங்குறீங்க, ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வந்து 6 lakhs 7 lakhs கண்டிப்பாக மார்க்கெட் போகும், அதுக்கு நான் கேரண்டி.
ஓகே, ஏன்னா இப்போவே வந்து வெளியில் இதே ஏரியாவில் 6-7 போயிட்டுருக்கு. பட் நம்ம சைட்டில் எல்லா டெவலப்மெண்ட்டும், பார்க்கு, ரோடு, இபி, ட்ரீ பிளான்டேஷன், அதை மெயின்டைன் பண்ணுறது, வாட்டர் கனெக்ஷன், இபின்னு எல்லாமே இருக்குது. இது எல்லாம் பண்ணி சென்ட் 4,90,000 கொடுக்குறவங்க போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு பூம் இருக்கும். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்னா. ஸோ பார்க்குற நீங்களும் சைட்டை நேரில் வந்து விசிட் பண்ணணும், சூலூர் ஏரியாவில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பட் காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அதுவும் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் சைட்டும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.